தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் அரசியல் விளம்பரங்களை அகற்ற மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உள்ளாட்சித்துறை அலுவலர்களுக்கான முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் ஊரக பகுதிகளில் பொது இடங்களில் உள்ள அரசியல் சார்ந்த சுவர் விளம்பரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். குறிப்பாக தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலை மேம்பாலங்கள், பொதுப்பணித்துறை பாலங்கள், கூட்டுறவு சங்க கட்டிடங்கள் மற்றும் அனுமதியின்றி தனியார் இடங்களில் வரையப்பட்டுள்ள அரசியல் விளம்பரங்களை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பொது இடங்களில் உள்ள அரசியல் சார்ந்த கல்வெட்டுகள் மற்றும் பெயர் பலகைகளை மறைக்கவும் அவர் உத்தரவிட்டார். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், நகராட்சி ஆணையர்கள் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் இப்பணியில் நேரடியாக ஈடுபட்டு அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் இப்பணிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சாய்பிரனித், மாவட்ட வருவாய் அலுவலர் அரிதாஸ், கூடுதல் கலெக்டர் பத்மஜா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள்